என் பேர் குட்டியம்மா. நான் நாமலப்புக்கோட்டையில் கடை வச்சிருக்கேன். இது எங்க வீட்டுக்கார் தொழில். திடீர்னு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. சாப்பிட வந்தவர் தான். சாப்பிட்டோன்னு அப்படியே சாஞ்சாரு. தலை இதுதான் வெடிச்சிருச்சு அப்படின்னாங்க. எனக்கு அதை சொன்னாலே எனக்கு அதை புரியக்கூடிய இதில் இல்லை. நான் படிச்சது கம்மி தான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் இந்த தொழிலை எடுத்து ரன் பண்றேன். காரு, டாடா ஏசி, இந்த டிராக்டர் வண்டி, எல்லா வண்டிக்கும் பார்ப்போம். கார் டயர் கலட்டி பஞ்சர் பாக்குறது, வல்கனிங் சிங் பண்றது, டியூப் பஞ்சர் பாக்குறது. இப்போ பெண்கள் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 300 ரூபா 400 ரூபா கிடைக்கும். ஆனா இதே இதுல நம்ம இங்க வேலை பாக்குறதுனால நினைச்ச நேரம் பிள்ளைகளை கூப்பிட செய்ய போய்க்கிற வந்துக்கிறான். அதாவது மாசம் மாசம் நமக்கு யாரோ சம்பளம் கொடுக்குற மாதிரி மாசம் மாசம் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் டான்னு ஏறிடும் எனக்கெல்லாம். இப்ப நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பஞ்சர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எப்போ வேலை வரும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் காத்தடிச்ச மணிக்கு வேலை, வழிபோக்கு வேலை. வேலை வந்தா தான் உண்டு. ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ நான் ஒரு 3 நாள் 4 நாள் வீட்டுல படுத்துக்கிட்டேன்னா எனக்கு யாரு கொடுப்பா? ஏப்பா ஒண்ணும் இல்லப்பா, 15ஆம் தேதி ஆனா 1000 ரூபாய் வந்துருப்பா, எடுத்து தரப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த காசு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அந்த 300 ரூபா 400 ரூபா இதுல கிடைக்குது. 1000 ரூபாங்கும் போது நம்ம 1000 ரூபான்னு ஈஸியா சொல்றோம். வருஷம் பார்த்தா 12,000 ரூபாய். சும்மா சொந்தக்காரங்கிட்ட போய் 500 ரூபாய் செலவு கேளுங்க, தரமாட்டாங்க. நீங்க என்னன்னு 1000 ரூபான்றது என்ன மாதிரி பெண்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. வார்த்தையால சொல்ல முடியாது, வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும்.